ஒரு 3 நாளாவே இந்த விஷயத்த வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ இத நான் வந்து பேசணும்னு நெனச்சேன். ஆனா பேச முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணையிலலாம் அழுக தான் வருது. அந்த அளவுக்கு அழுகாத்திரமா வருது. ரொம்ப ஒரு 27 வயசு பையன் எவ்வளோ கனவுகளோட இருப்பான். அவன் என்ன கேட்டான்? ஒரு ரூ. 500 நாங்க இருக்கோம். ஒரு 5 பேர் இருக்கோம். சேர்த்து குடுங்கன்னு சொல்லி கேட்டது தவறா? இல்ல அந்த கார எடுத்து பார்க் பண்ணதுக்கு அவரு போனது தவறா? அப்படின்றது தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாம் எல்லாரும் அவங்க பார்த்துப்பாங்க. அப்படின்னு நம்ம வந்துட்டா கூட, எப்படியோ நகை திருடு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைது பண்ணாங்க. விசாரணைன்ற பேர்ல சித்திரவதை பண்ணி 43 இடங்களுக்கு மேல அவர் உடம்புல வந்து பாதிப்பு இருந்திருக்கு. சித்திரவதை பண்ணி போயிருச்சு. இந்த கனவெல்லாம் சிதைச்சிட்டாங்க அவருடைய கனவ. இன்னைக்கு அவரு போயிட்டாரு. ஆனா, அவருக்கான நீதி கிடைக்கிறதுக்கு இங்க எவ்வளவோ பேர் ஒண்ணு கூடி அவருக்கான நீதிய வாங்கி தர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சமூக ஊடகங்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், வழக்கறிஞர்கள், நீதி அரசர்கள்னு ஏகப்பட்ட பேர் உள்ள இறங்கி அவருக்கான நீதிய வாங்கி தர்றதுக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கான நீதி கிடைச்சிரும். ஆனா இதுக்கப்புறமேட்டுக்கு இதே மாரி ஒரு அஜித்குமாருக்கு இந்த விஷயம் நடக்காது அப்படின்றதுல என்ன உத்தரவாதம் அப்படின்றது தெரியல. என் மனசுக்குள்ள இருந்த இந்த கேள்வி எத்தனை பேர் மனசுக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அஜித்குமார் கொலை வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கையிலேயே காவலர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கையிலேயே சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. 4வது படிக்கக்கூடிய சிறுமியை, அதாவது 9 வயது சிறுமியை மயக்க ஊசி போட்டு நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்காங்க. ஸோ மயக்க ஊசி போட்டு ஒரு காவலர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அப்யூஸ் பண்ணியிருக்கிறதா. கேட்க முடியலைங்க. என்னங்க ஏங்க, நம்ம நரகத்தில் தான் இருக்கோமா இந்த மாதிரி செய்தியெல்லாம் பார்க்கையில? வேதனையாக இருக்குங்க. பூமியில் தான் இருக்கோமா இல்லை நரகத்தில் இருக்கோமான்றது கூட தெரியலைங்க. சுற்றி 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 இந்த பெண்களை கற்பழித்தவன், பாலியல் வன்கொடுமை பண்ணவன், அதே போல் தவறுகள் பண்ணவங்க, மற்ற தவறுகள் பண்ணவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை கிடையாது. ஆயா விட்டுறாங்க. அவங்கள இந்த மாதிரி அடித்து துன்புறுத்துனாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நகையை திருடி இருப்பானோ அப்படின்ற சந்தேகத்தில் அடித்து கொண்டுட்டாங்க. அந்த பக்கம் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கல, இந்த பக்கம் உங்கள் பொண்ணு வயசு இருக்கும்ல சார், உங்கள் பொண்ணு வயசு இருக்காது ஏன் சார்?